போகும் போல இருக்குது. பக்கத்து வீட்டுக்கு போறதுக்கு என்கிட்ட நான் இவ்வளவு நேரம் கத்தின்னு இருக்கேன். எங்கன்னா ரெடியாகி வரானுங்களா? நான் ரெடி. இது என்ன நான் கையில நம்ம குழந்தை பக்கத்துக்கு தான் போறோம். எதுக்கு குடம் எடுத்துன்னு வரீங்க? போற வேலை குடம்ல போட்டு போறாடி. கண்ணில தண்ணி பிடிக்கணும்ல. அதுக்கு லைன் போட்டாதானே முன்னாடி போய் பிடிக்க முடியும். இல்லைன்னா 2 குடம் தண்ணி பிடிக்கிறதுக்கு அவளங்கிட்ட மண் அடிக்கணும். அதான் போகும்போது குடம்ல லைன்ல போட்டு போலாம். சரியான இன்சம் உங்ககிட்ட. அசிங்கமா குடத்தெல்லாம் தூக்கி வைங்க கையில. குடிக்க தண்ணிலாம் தெரியும் அசிங்கம்லாம். எடி மகா இது வரமா? என்னம்மா? எடே நீ வரலையா? எங்கம்மா? என்னது எங்கம்மாவா? வசந்தியோட குழந்தைய போய் பார்த்துட்டு வரலடி. எனக்கு இப்பதான் ஆபீஸ் ஒர்க் முடிஞ்சது. பசங்க டியூஷனுக்கு வந்துட்டாங்க. அந்த பசங்களை விட்டுட்டு நான் எப்படி வர முடியும்? ஓவரா சீன் போறாளே. ஏய் பசங்க அத பாட்டு படிச்சுட்டு இருக்கட்டும். நீ வா நம்ம போய் பார்த்துட்டு பாப்பாக்கு ட்ரெஸ் வாங்கிருக்கோம். அதை கொடுத்துட்டு வந்துடலாம். அம்மா இவங்களை தனியா விட்டுட்டு போக முடியாதுமா. சதீஷும் சஞ்சும் சண்டை போடுவாங்க. அதாவது 2 பசங்க வேற புதுசா கூட்டின்னு வந்திருக்கான் சதீஷ். எல்லாரும் சேர்ந்து சண்டை போடாங்கன்னு என்ன பண்றது? அதுவும் சரிதான். அதனால நீங்க மட்டும் போயிட்டு வாங்கம்மா. நான் அப்புறமா நாளைக்கு காலையில கூட போய் பாத்துக்கிறேன். டேய் பக்கத்துலயே இருந்தா குழந்தைய போய் பார்க்கலன்னா தப்பா நினைக்க மாட்டாங்களா? சித்தி எதுவும் தப்பா நினைக்க மாட்டாங்கம்மா. அப்பா போய் பார்க்கும்போது அப்பா கூட போய் பாத்துக்கிறேன். சரி அப்பா தானே போறியா? சரிம்மா நானும் அப்பா வந்த வரைக்கும் வரேன். போயிட்டு வரேன். ஒரே கையில குடம் தான் இருக்குது. மண்டையில அடிச்சுவேன். ஒழுங்கா வா. அவ எது சொன்னாலும் சரி சரி சொல்றீங்க. நான் சொன்னா மட்டும் திட்டுறீங்க. எடி அவ டியூஷன் எடுக்கிறா. பசங்களை பாத்துக்கணும். அதனால அவ அப்புறமா போறேன்னு சொல்றா. உனக்கு என்ன வெட்டி எதுன்னு இருக்கிற? எது வெட்டியா இருக்குண்ணா? ஆமா மேடம் என்ன பண்றீங்க? ஆட்டம் ஆடின்னு தானே இருக்கீங்க? நான் காலேஜ் படிக்கிறேன். அதனால சும்மா இருக்கேன். உன்ன மாதிரி காலேஜ் முடிச்சிட்டு வேலைக்கு போய் சம்பாதிச்சுனா நானும் பிஸி தான். காலேஜ் முடிச்சிட்டு வேலைக்கு போய் யார் வேணாம்னு சொன்னது? நானும் நல்ல வேலைக்கு போய் நிறைய சம்பாதிக்கிற பாரு. அப்புறம் இருக்கு உனக்கு. அவகிட்ட சண்டைக்கு போறேன்னா இவ்வளவு இருக்க முடியாது. நீ சம்பாதிச்சா நீ வச்சுக்க போற. அவகிட்ட எதுக்கிட்டு போற? அப்படி சொல்லுங்கம்மா. இல்லம்மா ஓவர் சீன் போடுறாமா இவ. நான் உட்காந்து எடுத்த விட்டு எழுந்துக்க மாட்டாங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு நல்லா ஏமாத்தினுக்கா. நீ பாத்தியா லஞ்ச் டைம்ல அம்மாக்கு நான் ஹெல்ப் பண்ண தெரியுமா? நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணல. பாத்தெல்லாம் கொஞ்சம் கழுவி கொடுத்தா. அப்புறம் 2 பொம்பளை பசங்க வீட்டுல ஒரு வேலை கூட செய்ய மாட்டேங்குதுன்னு சொல்லி நின்றா. அது நான் சும்மா எப்பவுமே சொல்லுவேன்ல. அண்ணன் சொல்லி நின்றேன். ரொம்ப மோசமா நீங்க. ரொம்ப மோசம். இந்த குழந்தை படி அப்படா மகா பசங்களை பார்த்து போயிட்டு உடனே வந்துடுறான். சரிம்மா. வசிக்கிறவா வந்து பாட்டிக்கு டீ போட்டு கொடுக்கணும். குடத்தை கொடுக்க மாட்டேன்னு வரேன். இன்னும் வேணாவா? ஏடி மகா காலேஜ்ல கொஞ்சம் ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்கடி. செய்ய கொஞ்சம் ஹெல்ப் பண்ணடி எனக்கு. நான் எதுக்கு ஹெல்ப் பண்ண உனக்கு? ஒண்ணுமே புரிய மாட்டேது. எப்படி பண்ண சொல்லி கொடுடி. இப்பதான் மேடம் ரொம்ப ஓவரா பேசுறீங்க. காலேஜ் முடிச்சுட்டு நான் நல்ல வேலைக்கு போவேன், நிறைய சம்பாதிப்பேன், அப்பெல்லாம் உனக்கு இருக்குடி அப்படின்னு சொன்னேன். இப்போ வந்து என்ன வந்து ஹெல்ப் கேக்குற? ப்ளீஸ் டி கொஞ்சம் பாவமா வச்சு கேட்காத. சகிக்கல. என்னடி வரையே இல்லையா? இத வரமா போயிட்டே இருங்க. ப்ளீஸ் டி. அப்போ எனக்கு உன்னோட பிங்க் கலர் ட்ரெஸ் கொடுக்குறியா? நீ அந்த ட்ரெஸ் போட்டு இப்ப நீ ஆபீஸ்க்கு போற. வீட்ல தானே வேலை செய்ற. நீ மீட்டிங் அட்டெண்ட் பண்றதுக்கு வேணும்டி. எடுத்து போய் தொலை. தேங்க்ஸ் டி. நான் போய் குழந்தைய போய் பார்த்துட்டு வந்துறேன். வந்து எனக்கு கொஞ்சம் ப்ராஜெக்ட் ஹெல்ப் பண்ணு. டியூஷன் முடிச்சு பசங்கலாம் போனதுக்கு அப்புறம் தான் பார்க்க முடியாத. இது ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட். டைம் பத்தாதுடி. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ முதல்ல போயிட்டு வா. சரி செஞ்சு தர சொன்னால அதற்கு சந்தோஷம். அந்த வளர்ந்த பசங்களை மொத்த சீக்கிரமா அனுப்பிச்சு உன்ன வீட்டுக்கு. வானம் வர இருட்டு மழை கிட்ட வந்து கரண்ட் ஆஃப் ஆயிடுமோ கடவுளே. நீங்க நான் ப்ராஜெக்ட் பண்ண மாதிரி தான் போறீங்க. கொல்லாம போ. இதே ப்ராஜெக்ட் செஞ்சு தருவல? செஞ்சு தரதுன்னு சொன்னேன். பசங்க சீக்கிரமா ஹோம்வொர்க் முடிச்சு அனுப்பிச்சு உள்ள வீட்டுக்கு. நைட் மழை வர வருது. கரண்ட் ஆஃப் ஆயிட போகுது. பெரிய இன்சிடி அம்மா உன்கிட்ட. போ. நல்ல மழை காத்துக்கு தான் மழை வரும். இப்ப எப்ப மழை வருதுன்னே சொல்ல முடியல. ஏன் ஏறுமா வரையே இல்லையே நீ? போகலாமா? எனக்கு வரதுக்கு வழி தெரியாதா? போக வரேன். நான் பண்றாளோ வீட்டுக்குள்ள போனதுன்னு தெரியல. நம்ம வேற போனோமா வந்தோமா இருக்க மாட்டாங்க. 1 மணி நேரம் 2 மணி நேரம் கதை பேசி உட்காந்துருப்பாங்களா அங்கேயே. வட போய் பார்த்துட்டு உடனே வந்துடலாம். எப்படியோ பிங்க் கலர் ட்ரெஸ் தரேன்னு சொல்லிட்டா. நாளைக்கு அதை போட்டுக்கலாம். சதீஷ் சஞ்சுவோட பேக்ல என்ன பண்ணி நிக்க நீ? பச்சை வண்ண கிளி வந்து பழம் கொடுக்க, நகரம் காக்கை வந்து மை கொடுக்க. ஆரிரோ ஆரி 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 ஆரிரோ. பேரப்பிள்ள என்ன சொல்றான்? பாட்டு பண்ணாதான் தூங்குவேன்னு சொல்றான் தெரியுமா? பாருப்பா பாட்டு பண்ணாதான் தூங்க வராமா? குழந்தை வயசுல இருக்கும்போது எப்பவுமே பாட்டு கேட்டு நிந்தியா? ஆமா எப்பவுமே பாட்டு கேட்டுனே தான் இருப்பேன். அதான் அந்த பழக்கம் அப்படியே வந்துச்சு. சரி நீ கட்டில மேல உட்கார வேண்டியதானே? எதுக்கு சில்லு கீழே உட்காந்துருக்க? குழந்தைக்கு பால் கொடுக்கறதுக்காக உட்காந்து தெரியுமா? கரையெல்லாம் சில்லு உட்கார. கட்டில மேல ஏறி உட்காரு. அப்புறம் சளி பிடிக்க போகுது. இல்ல மழை கிரமா இருக்குது. தூரம் கிரமா போட்டுனுக்கு. அதெல்லாம் சில்லு சில்லு இருக்கு பாரு. சளி பிடிச்சிச்சுன்னா என்ன பண்ண குழந்தைங்க? உங்களுக்கு சளி பிடிச்சிச்சுன்னா குழந்தைக்கு சளி பிடிச்சிக்கும். அப்படியா? அம்மா உன் தாய்ப்பால் தானே குடிக்கிறான். உனக்கு சளி பிடிச்சினா குழந்தைக்கு சளி பிடிக்கும். அதனால எந்த பொருள் சாப்பிட்டாலும் பார்த்து சாப்பிடணும். நீ என்ன சாப்பிட்றியோ அந்த இது அப்படியே குழந்தைக்கு போகும். ராதிகா எங்க போயிட்டா? நீ வந்து குழந்தைக்கு வந்து பேர் சொல்றது வேற இடத்துக்கு போயிருக்காங்க பரிமா கடைக்கு. இன்னும் வரலையாவா? கடைக்கு போயிருக்காளா? இல்ல அது விற்கிற தோட்டத்துக்கு போயிட்டாளா? கடைக்கு தான் போயிருக்காங்க. போற வேலையை அந்த பேசிட்டே போவாங்க. அதான் வீட்டுக்கு வரதுக்கு லேட் ஆகும். வேலை வெட்டி இல்லாத பேசி இருக்கலாம். வேலை இருக்கும் போது பொழுது போதே கரெக்டா 6 மணிக்கெல்லாம் போட்டு வைக்க தேவையா? உடனே வான்னு சொல்லி அமிச்சேன். என்னடா கண்ணா தூங்குறியா? கொஞ்ச நேரம் ஏந்திரு. பொட்டெல்லாம் வச்ச பிறகு டிஸ்டிலாம் எடுத்துட்ட பிறகு அப்புறமா தூங்கு. அச்சோ இப்பதான் பாட்டு பாடி கஷ்டப்பட்டு தூங்க வச்சிருக்கேன் தெரியுமா? ஏப்பு திரும்ப பாட்டு பாடிக்கலாம். நல்லா பழக்கம் பண்ணி வச்சிருக்கா. பாட்டு பண்ணாதான் தூங்குற மாதிரி. கேட்டி பவுன என் மருமக கறினான்னு கேட்டியா? அந்த கதை அப்புறம் பேசிக்கலாம் விடு. வேற தண்ணி குதிரம் போறாளாண்டி. அந்த அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்றல. அவ பேசுறது கொஞ்சமாவது நியாயமா இருக்கா? என்னமா அண்ணி தண்ணி குதிரம் போறாங்களா? இதுக்குதான் அப்புறம் பேசிக்கலாம்னு சொன்னேன். உங்க சூதுவாதே தெரியாது. சில தாய் இருக்கிற நீ என்னமா ஆச்சு அன்னைக்கு? அது ஒண்ணும் இல்ல வசந்தி. நான் தப்பா கூட எதுவும் பேசல.
சதீஷும் சஞ்சுவும் ஸ்கூல்ல இருந்து வந்தவொடனே 2 பேரும் கத்தி பேசியிருந்தாங்க, சண்டை போட்டுருந்தாங்களா. அதனால வீடு இவ்வளோ நேரம் அமைதியா இருந்தது. இப்போ இந்த பசங்க வந்த பிறகு ஒரே சத்தமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் நான். அதுக்கு அவளுக்கு கோவம் வந்துச்சு. ஏமா அந்த மாதிரி சொல்றீங்க நீங்க? நான் எப்பயுமே சொல்றது தானே, நான் தப்பா எதுவுமே சொல்லலையே. நீங்களும் சும்மா இருக்க மாட்டேங்கிறீங்கம்மா. இதுக்கு முன்னாடி நீங்களும் அண்ணியும் இருந்தது வேறமா. இப்போ நான் வந்திருக்கல வீட்டுக்கு. இப்போ நீங்க எது சொன்னாலும் அன்னைக்கு குத்தமா தான் தெரியும். இதனால இது நல்ல கதையா இருக்குது. ஆமாண்டி, வசதி சொல்றது சரிதான். இப்போ நீ எது பேசினாலும் பொண்ணை தூக்கி தள்ள வச்சுன்னு பேசுற மாதிரி தான் நினைச்சு பாரு. அதிகா எல்லா விட்டு மருமகளும் அப்படிதான். வீட்டு பொண்ணுங்க இருக்கு, அவங்கள விட்டு கொடுத்து பேசிடக்கூடாது. கொஞ்சம் அப்படி நம்ம எதனா பேசிட்டு வச்சுக்கேன், அவ்வளோதான் முடிஞ்சது கதை. இந்த ராதிகா இந்த மாதிரி பேசுவான்னு எது பார்க்கவே தெரியுமா? அவள் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேசுனதே கிடையாது. எப்பயுமே எனக்கு வந்து விட்டு கொடுக்காம தான் பேசுவா. இப்போ என்னன்னா தண்ணி கொடுத்துன போறேன் அப்படி சொல்றா. என் புள்ள வந்தவொடனே அவன் சண்டை போட்டு வீடு பார்க்க போறலாம். ஏமா அண்ணா அப்புறம் தண்ணி கொடுத்துன போயிட்டு நம்ம என்ன பண்றது? அவன் எங்க வீட்டுக்கார்ட்ட ஃபோன் பண்ணி நான் என்னை வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுங்க அப்படி சொல்லிடுவா. என்னது பச்சை உடம்புக்காரி போறியா உங்க வீட்டுக்கு? வேற என்னமா பண்றது? நீங்க மட்டும் இருந்து என்ன பண்ணுவீங்க? அன்னி தண்ணி கொடுத்துன போயிட்டாங்கன்னா எப்படி குழந்தைலாம் பாத்துக்கிறது, குழந்தைல குளிப்பாட்டுறது, சமைக்கிறது எல்லா வேலையும் எப்படிமா செய்யுது? வசந்தி நீ எதுவும் பயப்படாத. ராதிகா கிட்ட நான் பேசிட்டேன். என்ன சொன்னாங்க பெரியமா? அவ சும்மா தான் சொன்னாலாம், தண்ணி கொடுத்தலாம் போக மாட்டேன்னு சொல்லிட்டா. நல்ல வேலை தண்ணி கொடுத்துட்டு போலியாமா? நான் கூட பயந்தே போயிட்டேன். நீயும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போச்சல தாயே. அவளும் உன் குடும்பத்துக்காக எப்படி உழைக்கிறா, குழந்தைங்களே பாத்துக்கிறா, வியாபாரமும் பண்றா, பத்தாதுக்கு நாத்தனாரையா நல்லா பாத்துக்கிறா, ஒரு அன்னிக்காரி மாதிரி நடந்துக்கிறா, கூட பிறந்த தங்கச்சி மாதிரி இவளை பாத்துக்கிறா. ஆமா பெரியமா, என்ன நல்லா தான் பாத்துக்கிறாங்க. அதனால கொஞ்சம் விட்டு கொடுத்து போ. நான் எதுவுமே கோவமா கூட பேச மாட்டேன். போன தெரியாதவனை பத்தி எனக்கு ஒரு வார்த்தை சொன்னதுக்கு அப்படி எகிர்னு வந்தா தெரியுமா? சரி எல்லாமே பேசியாச்சு, தண்ணி கொடுத்துலாம் போக மாட்டா. சரி குழந்தைக்கு சுத்தி போடணும். தினமா சாயங்காலம் 6 மணி ஆச்சுன்னா கட்டு வச்சு சுத்தி போடு, அதான் திஷ்டி போவோம். சரி போனேன். இங்க பாரு வசந்தி, குழந்தையோட துணியெல்லாம் ரொம்ப நேரம் தண்ணியில ஊற வைக்க கூடாது. டக்குன்னு ஊற வச்சு துவச்சு ரொம்ப பிழியாம அப்படி லேசா அப்படி தண்ணி போற மாதிரி பண்ணிட்டு காய வச்சு வெயில் இருக்கும் போது டக்குன்னு காய வச்சு டக்குன்னு மடிச்சு வச்சிடணும். பொழுது போயிடா குழந்தை துணியெல்லாம் வெயில காயக்கூடாது. துவச்சுமா காய வச்சுமா மடிச்சு வச்சுமான்னு இருக்கணும். பொழுது போயிடா துணி காய்ச்சிச்சுன்னா குழந்தைக்கு வந்து பச்சை தோசம் வரும். அப்படின்னா பொழுது போய் பறவைங்கள்லாம் பறந்து போகும்ல, அதுங்களோட எச்செல்லாம் படப்பக்கூடாது குழந்தையோட துணி மேல. இதான் அதனால பொழுது போயிடா குழந்தை துணியை காய வைக்கக்கூடாது. சீக்கிரமா துவச்சு ஒரு 11 மணிக்கெல்லாம் துவச்சு காய வச்சு எடுத்து வச்சிடணும். சிலதாய குழந்தை துணிக்கு சாம்பிராணிலாம் போட்டு வைக்க, அப்பதான் இந்த மழை காலத்துல பூச்சி போட்டுலாம் எதுவும் அண்டாது. சரி போனேன். அப்புறம் குழந்தை இருக்கிற வீட்டுல கொசு வத்தி ஏத்துறேன், அது ஏத்துறேன், இது ஏத்துறேன்னு இது பண்ணாதீங்க. குழந்தைலாம் அதெல்லாம் சுவாசிக்க கூடாது. ஜனநாயகலாம் மூடி வைங்க. 5 மணிக்கு ஜனநாயகலாம் மூடி வைங்க, அப்பதான் கொசுலாம் உள்ள வராது. சரிங்க பெரியமா. இந்த நொச்சியில வேப்பிலாம் அங்கங்க சுருவி வச்சுன்னா கொசு பூச்சிலாம் கொஞ்சம் வீட்டுக்குள்ள வராம இருக்கும். ஆமா கொசு வத்திலாம் ஏற்றி வச்சா எனக்கே முதல்ல ஒத்துக்காது. சின்ன குழந்தையாச்சு, அதுக்கு இப்படி ஒத்துக்கும். வசந்தி வாங்க நீ. யாரு கோமதியா? வாமா வாமா. என்ன பண்றீங்க எல்லாரும்? எனக்கு கொஞ்சம் இருக்கீங்களா? வேற எங்க தூங்குறாரு? என்னது கோமதி கையில பையே? ஜோ கடுப்புல பால் போட்டு வந்தனே, உட்கார் மத வரேன். சரி பார்த்து போங்க. அது ஒரு இல்லத்த, குழந்தைக்கு வந்து ட்ரெஸ் பவுடர் சோப்பு அதெல்லாம் வாங்கி சொன்னேன், வாங்கி வந்தேன். அதான் கொடுத்துட்டு போகலாம் குழந்தைய பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். எதுக்கு நீ அதெல்லாம் இருக்கு? நிறைய ட்ரெஸ் இருக்கு, எல்லாரும் வந்து கொடுத்தது பவுடர் சோப்பு எல்லாமே நிறைய இருக்குது. அது காலி ஆகிறதுக்குள்ள இவன் எனக்கு 1 வயசு ஆயிடும் பாருக்கு. அவ்வளோ சோப்பு அவ்வளோ பவுடர் இருக்கு. அது கூட இதையும் வச்சுக்கோ, கொடுக்கறது வேணாம்னு சொல்லக்கூடாதுமா. இப்போ ஆசை இருக்குல்ல குழந்தைக்கு வந்து பவுடர் வாங்கி தரணும், சோப்பு வாங்கி தரணும், புது ட்ரெஸ் வாங்கி தரணும், விளையாட்டுக்கு சொப்பு சாமான் வாங்கி தரணும். எனக்கு ஆசை இருக்காதா? சரி சரி. இந்தியா எல்லாரும் குழந்தைக்கு ட்ரெஸ்ஸும் சோப்பு பவுடர் மட்டும் வேணாறீங்களே, குழந்தைய பார்த்துக்கு உங்களுக்கு என்ன வாங்கி கொடுக்குறீங்களா சாப்பிட்றதுக்கு? உங்களுக்கு என்ன வேணும்? ஒரு மிக்சரு, ஸ்வீட்டு, ஒரு கார சேவு, எனக்கு ஓம்படி ரொம்ப பிடிக்கும் அது. அப்புறம் பழங்கள் ஏதாவது வாங்கி கொடுக்கலாம்ல. வரையும் ட்ரெஸ்ஸை மட்டும் வாங்கி கொடுக்குறாளுங்கம்மா. திங்கிறதுக்கு எதுவுமே வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறாளுங்க. போர் அடிக்குது இல்ல குழந்தைய பாத்துக்கிறவங்களுக்கு. என் வீட்டுக்கு சொல்லி வாங்கி சொல்றத பெரியமா அண்ணனே இருக்கு, எல்லாமே வாங்கி கொடுத்துட்டு போயிருக்காரு ஸ்நாக்ஸ்லாம். அப்படியா? இந்த ராதிகா பொண்ணு ஒண்ணுத்த கூட கண்ணை காட்டவே இல்லம்மா. இருங்க அம்மா வச்சு நான் சொல்றேன். நொறுக்கு தண்ணி எதனா சாப்பிட்டுனே இருந்தா தான் நல்லா இருக்கும், அதாவது தெம்பு கிடைக்கும். இந்த வாணி பொண்ணு வந்தா இன்னும் ஆளக்கானோம். வாணி வந்திருக்காளா? ஆமாம்மா, என் கூட தான் வந்தா. குடத்தை எடுத்துமே குழந்தை வச்சுட்டு வா அப்படி சொன்னேன். குடத்தை எடுத்துமே குழந்தை வச்சுட்டு இவ்வளவு நேரம் அவளுக்கு. ஏண்டியா தண்ணியை வந்து குழந்தை? ஐயோ என் மருமகளுக்கு ஃபோன் பண்ணி சொல்லணுமே. குடிக்க சுத்தமா தண்ணி கிடையாது. எறும்பு மாடு காலையில தண்ணியே பிடிக்கல, குடம்லாம் காலியா இருக்குது. சமைக்கிறது கூட தண்ணி இல்லாம காசு கொடுத்து வாங்கினா போல இருக்குது. முதல்ல அவளுக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும். ஐயோ தண்ணிலாம் வரலத்த, காலையில தண்ணி வரல, அதுக்குதான் முன்னாடி லைன் போட்டு வைக்கலாம் சொல்லிட்டு குடத்தை எடுத்துமே வைக்க சொன்னேன். அடிப்பாவீங்களா? காலைல தண்ணி வரதுக்கு இப்ப லைன் போட்டுக்கிறீங்களா? ஆமா, காலையில எங்க லைன் போட்டு வச்சுன்னா தண்ணி பிடிக்க முடியுது, இல்லைன்னா கடைசியில எப்படி நின்று லைனை போட்ட அப்படி சொல்றாங்க. கடைசியில பிடிக்கலாம் பார்த்தா எங்க ஆளுக்கு 2 குடம் பிடிச்சாங்கன்னா ஆளுக்கு 2 குடம் தண்ணி வரும். ஆளுக்கு 5 குடம் 6 குடம் பிடிச்சா மற்றவங்களுக்கு எப்படி தண்ணி வரும்? தண்ணி நின்று போகுது கடைசியில் பிடிக்கிறதுக்குள்ள. அதான் பார்த்தேன், முன்னாடியே குடத்தை போட்டுலாம் சொல்லிட்டு எத்தனை போட சொல்லிட்டேன். நாளைக்கு காலைல முதல் தண்ணி நான் தான் பிடிக்க போறேன். புடி அப்படியே போகும்போது என் வீட்டில் இருக்கிறவட்டே கொஞ்சம் குரல் கொடுத்துட்டு போ. லைனை போட சொல்லு. ஏதாவது ஓட்ட பக்கெட்டு இருக்கிட்ட பக்கெட்டு எதனா இருக்கும் பாரு, அதை போட சொல்லு. புது அன்னப்படம் தூக்கி வந்து போட்டுற போறா. நான் புது குடத்தை கூட திரும்பி போட்டுருவா. யாராவது சம்பாதிச்சு வாங்கி கொடுக்குறாங்க, யாரெல்லாம் தூக்கி போட நமக்கு நான் வந்துட்டுன்னு இருப்பா. சரி சொல்றேன். காட்டை புது துணி வாங்கி சொல்லி பார்க்கலாம். என்னங்க என்னது இது? டவுசரு பனியனா இருக்குது. ஒரு பாவாடை சட்டை கவுன் யூனிட் தான் கூடாது. எவ்வளவு அழகழகா கலர் கலரா விற்குது கடையில. அதை விட்டுட்டு எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரி இந்த டவுசரையும் பனியனையும் எடுத்துன்னு வந்துடுறாளுங்க. அத்தா இது ஆம்பளை குழந்தை தானே, ஆம்பளை குழந்தைக்கு போய் பாவாடை சட்டை கவுன் எடுத்துன்னு சொல்றீங்க? ஏண்டி குழந்தையில எல்லாமே ஒண்ணு தானே. சின்ன குழந்தையா இருக்கும்போது அந்த பாவாடை சட்டை எல்லாம் போடக்கூடாது என்ன, கவுன்ல போட்டா நல்லா அழகா இருக்குமே பாக்கிறதுக்கு.
ஆம்பளை குழந்தை எந்த போடக்கூடாதா இல்லை கலர் கலர் டிசைன் டிசைனாக விற்கிது அந்த மாதிரி வாங்கி போட்டு அழகு பார்க்கலாம்ல குழந்தைங்களுக்கு குழந்தை நான் சொல்ல போதே என்னடி வசந்தி சொல்கிறேன் நீ ஆமாம் பொம்பளை குழந்தைக்குலாம் கலர் நல்லா சூப்பர் டிசைனில் ட்ரெஸ்லாம் விற்கிது அப்புறம் எனக்கு பொம்பளை குழந்தை பிறக்கணும் தான் பார்த்தேன் அதான் ட்ரெஸ் வாங்கி போடலாம் அப்படின்னு நினச்சேன் கடைசியில் பார்த்தா ஆம்பளை குழந்தை பிறந்துச்சு யார் ஆம்பளை குழந்தை கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு பொம்பளை குழந்தை பிறக்குது, யார் பொம்பளை குழந்தை கேட்குறாங்களோ அவங்களுக்கு ஆம்பளை குழந்தை பிறக்குது. இது வந்து சாதா ட்ரெஸ் இருக்குது, சாதா ட்ரெஸ்லாம் வீட்டில் போட்டுக்கா என்ன கொஞ்சம் நல்ல ட்ரெஸ்லாம் வந்து எங்கன்னா கோயிலுக்கு போகும்போது குழந்தைக்கு போட்டு விட ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்புக்கு போகல அப்போ போட்டுக்கோ. சரிங்க உட்காருங்க, நீ வந்து நின்று இருக்கீங்க. இருக்கட்டும்மா, என் மாமியாருக்கு வர டீ போட்டு தரணும், பசங்க வர டியூஷன் படிக்குதுங்களா அதுங்களை போய் கொஞ்சம் பார்க்கணும். இல்லையா பசங்களுக்கு நீ பாடம் சொல்லி தர போறா? இல்ல நான் பாடம் சொல்லி தரல, மக்கா தான் சொல்லி தருவா. பசங்க நான் இருந்தால் தான் கொஞ்சம் பயப்படுங்க, நமக்குள்ள பண்ணாமல் ஒழுங்காக படிக்குங்க. மகா மட்டும் இருந்தாச்சுக்க ஆட்டம் பாட்டம் போடுங்க படிக்காம. சதீஷ் தான் முதல்ல அறந்தவாள், அதனால கொஞ்சம் பயப்படுவா படிப்பான் உட்காந்து. அது இல்லாமல் என் மாமியாருக்கு டீ போட்டு தரணுமா, மணி ஆகி போச்சு. இந்த வாணி வந்து பார்த்துட்டு கிளம்பலான்னு பார்க்குறேன், இந்த பொண்ணு அழகானோம். பரவாயில்லடி, உன் பொண்ணு ஆஃபீஸ் வேலையும் செய்கிறா, பத்தாவதுக்கு டியூஷன் எடுக்கிற. பரவாயில்ல, இப்படிதான் கண்ணும் கருத்துமா இருக்கணும். அம்மா அப்பாவுக்கு பணம் சம்பாதிச்சு கொடுத்து எவ்வளோ உதவியா இருக்கா பத்தியா? ஆமா, மக்கா வந்து அப்பத்துலேருந்தே பொறுப்பாக தான் இருப்பா, சின்ன வயசுலேருந்தே. யார் இது, யாரோ வந்திருக்காங்க பாருங்க நம்ம வீட்டுக்கு, விருந்தாளி. ஆமா, விருந்தாளி வந்திருக்காங்க, விருந்தாளி. அண்ணி பெரிய அண்ணி வந்து குழந்தைக்கு ட்ரெஸ்லாம் வாங்கிட்டுருக்காங்க. பரவாயில்லையே, ட்ரெஸ்லாம் வாங்கிருக்கீங்களா குழந்தைக்கு? ஏன் நீ போனே கடைக்க ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. இதுல போன பஸ்ல போன இல்ல ஆட்டோல போனியா? ஏடி வாணி கிட்ட சொல்லியிருக்கேன் ட்ரெஸ் வாங்கினதுக்குன்னு சொன்னேன், உங்ககிட்ட ஞாபகம் இல்ல? ஓ அப்படியா, வாணி வாங்கினதா மறந்தே போயிட்டேன் நானு. வேலை சொல்றது வாங்கினதியா? அதான் பேசுறது கடையில இல்லையே, நம்ம ஒரு கடையில. ஆமா, இவன் பொட்டுக்கல்லே வச்சுக்க மாட்டான், இதெல்லாம் இங்க இருந்து வச்சுக்க போறான். அதான் சொல்லியிருக்கேன், நாளைக்கு வாங்கினது வைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஏண்டி இன்னைக்கு வேணுமாடி? அவன் நாளைக்கு வாங்கினது வச்சு எதுக்குடியா? அவனுக்கு தாண்டி தடவணும் நாக்கல. எங்களுக்கு இன்னைக்கே வேணும் சொல்றது தானே. நாளைக்கு தான் போவாங்க சந்தைக்கு, அங்க போயிட்டு நாளைக்கு வேணான்னு தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, வீட்டுக்காரனுக்கு போன போட்டு வரும்போது வேணா சொல்லு. 6 மணிக்கே நெருப்புல காட்டி குழந்தைக்கு மை வைக்கணும். இந்த மாதிரி பண்றாங்களா மை உங்க வீட்டுக்கார? எத்தனை மணிக்கு வருவா? அவர் வரதுக்கு மணி 9 இன்னைக்கு சீக்கிரமா வேலையை முடிச்சுட்டு வர சொல்லு. வரும்போது பேசுவது வேணா சொல்லு. ஐயோ, ஒரு வேலையை முடிச்சு சீக்கிரமா வர மாட்டாரு. முன்னாடியே சொல்லியிருந்தா கூட வாங்கிட்ட சொல்லி வேணா சொல்லியிருக்கலாம். அங்கதான் நிறைய கடை இருக்குது காலேஜ் வர வழியில. என்கிட்ட அத்தை இப்பதான் சொன்னாங்க, நானும் மறந்தே போயிட்டேன். முன்னாடியே ஞாபகம் இருந்துச்சு, குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி குழந்தை பிறந்தோடனே மறந்து போயிட்டேன் நானே. குழந்தைங்க சாமான்லாம் வாங்கி வந்து வைக்கணும். அதை மறந்துட்டேன் இது மறந்துட்டேன்னா சொல்லக்கூடாது. அதை நீங்க எழுதி கொடுத்தீங்கன்னா நான் போய் வாங்கி வந்துடுவேன் நாளைக்கு. சரி, நான் எழுதி தரேன். நீ வந்து இப்போ வீட்டுக்காரனை வாங்கி சொல்லு வரும்போது. சரிங்க அத்தை, சொல்றத. ஐய் பாப்பா, அக்கா என்கிட்ட கொடுங்க, நான் தூக்கிக்கிறேன். ஏடி சின்ன குழந்தை, நீலாம் தூக்க மாட்டேன். அம்மா நல்லா தூக்கமா? ஐயோ, உனக்குலாம் சரியா தூக்க தெரியாது. அந்த குழந்தைக்கு இன்னும் தலை நிக்கல, இப்பதான் பிறந்திருக்கு. அதெல்லாம் பார்த்து பக்குவமா தூக்கணும், அப்புறம் உரம் விழுந்துருண்டி. குழந்தை விடாம அழுதுட்டே இருக்கும், அதுக்குதான் கஷ்டம். நீ ஒன்னும் தூக்க தேவையில்ல, நீ தூரமா இருந்து வேடிக்கை பாரு போதும். அப்போ ஏன் வசந்தி அக்கா மட்டும் தூக்கி வச்சுருக்காங்க? ஐயோ, நானே பயந்து தான் தூக்கி வச்சுன்னு இருக்கேன். குழந்தைய சரியா பிடிக்கிறதுக்கு நானே இன்னும் கத்துக்கல. குழந்தைய மடியில வையே. கொடுங்க கொடுங்க, என்கிட்ட கொடுங்க. ஆசைப்படுறா குழந்தை தூக்கணும்னு கொடு. அத்தை வேணாம் அத்தை, ஏடா உடம்பா தூக்கி குழந்தைக்கு வந்து உரங்கிற விழுந்துட போதே. இந்த மாதிரி பயந்து இருந்தா எப்படி? குழந்தை தூக்கும் போது கழுத்தை அப்படியே சேர்த்து வச்சு உடம்போட சேர்த்து வச்ச மாதிரி பிடிக்கணும். கழுத்து தனியா ஆட விடக்கூடாது. ஆட விட்டாதான் வந்து உர விழும். வேணாம் வசந்திக்கிட்டே இருக்கட்டும் குழந்தை. எவ்வளவு குட்டி கை, எவ்வளவு குட்டி விரலு. ஏய் தம்பி, நம்ம விளையாடலாமா? சதீஷ் அதான் கேட்டுங்க, விளையாட்டுக்கு போலாமா தம்பின்னு. இன்னும் கொஞ்சம் பெருசா நீ நடக்க ஆரம்பிச்சது, அதுக்கப்புறம் நம்ம சதீஷ் கூட சேர்ந்து விளையாடலாம். இந்த பாப்பாவோட கால் பாருங்க எவ்வளவு குட்டி குட்டியா இருக்கு. ஆமாடி, சின்ன குழந்தைல அது இப்பதானே பிறந்திருக்கு, அப்படிதான் இருக்கும். நான் ரோஜா பூ மாதிரி பிங்க் கலர்ல இருக்குமா. எந்திரிச்சுட்டான். என்ன குழந்தை கிட்ட போய் இப்படி கத்தனா எந்திரிக்காம என்ன பண்ணா? எதுக்கு தூங்குற குழந்தை கத்தி எழுப்பினேப்பா? நம்ம எல்லாம் பாக்கிறதுக்கு வந்திருக்கோம், தூங்கி நின்று அப்படியே எந்திரிடா. என்ன பேர் வைக்கிறியா தம்பிக்கு? பேர் வந்து வைக்கணும் வாணி. இங்க நானே நல்ல பேரை யோசிச்சு சொல்றேன், நல்ல மாடனா வைங்க. பழைய காலத்து பேர் மாடசாமி குப்புசாமி எல்லாம் வச்சு விட்டுறாதீங்க. ஆமா, இந்த காலத்துல தான் மாடசாமி குப்புசாமின்னு பேர் வைக்கிறாங்க. எங்க இந்த மாதிரி பேர் வச்சாங்க இவ பார்த்தா தெரியல. அக்கா, என் ஃப்ரெண்டோட அக்காவுக்கு வந்து குழந்தை வந்துச்சா, அந்த பாப்பாக்கு பேர் வச்சிருக்காங்க குஷுன்னு. என்னது குஷா? மாடனா பேர் வைக்கிறது குஷுன்னு வச்சிருக்காங்க. அந்த குழந்தை எப்படி கூப்பிடுவாங்க? ஸ்கூல்ல காலேஜ்ல கிண்டல் பண்ண மாட்டாங்க? என்னமோ எதையோ பார்த்து நிம்மராஜ் இப்படியே எது படியோ ஜாதக படியே வச்சிருக்காங்க அந்த மாதிரி பேரு. ரொம்ப கஷ்டம்க்கா, எப்படி கூப்பிடுவாங்க அந்த குழந்தைய? எல்லாம் மாடர்ன் பேரா இருக்கண்டி, அதுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கும். மாடல் வைக்கிறேன்னு வச்சிருக்காங்க போல இருக்கு. நான் நல்ல பேரா யோசிச்சு சொல்றேன் தம்பிக்கு. சொல்லு நல்ல பேரா சொல்லு. ஆமா, நீ சொல்ற பேர் தான் வைக்க போறாங்களா? அவங்க பாட்டி வந்து பேர் பார்த்துன்னு வருவாங்க, என்ன பேர் வைக்கணும்னு சொல்றாங்களோ அதுதான் வைக்கணும். இம்மா, அவங்க நல்ல பேரை யோசிச்சு வைப்பாங்களா? அவங்களுக்கு வயசானவங்க, அவங்க வந்து என்ன பேர் வைக்கணும் வரப்போறாங்க, அந்த பேர் வைக்க போறீங்களா? குழந்தை பிறந்த உடனே முதல்ல குழந்தை பேர் சொல்லி தான் கூப்பிடணும். அதுக்கப்புறமா தான் குழந்தைக்கு வந்து ஜாதகம் பார்த்து பேர் வைக்கணும். ஏன் வசந்தி, உங்க குலதெய்வம் பேர் என்ன? முனீஸ்வரத்தை. அப்போ வந்து முதல்ல முனியப்பா அப்படிதான் கூப்பிடணும். அதுக்கப்புறமா தான் குழந்தைக்கு வந்து ஜாதக பேர் வைக்கணும்.
இது பழைய காலத்து பேரா இருக்க பாட்டி. ஆமாண்டி அப்படிதான் கூப்பிடணும் முதல்ல. அப்புறம் வேற பேர் வச்சிருக்கீங்களா நல்ல மாடனா? வச்சலாம். எல்லாத்தையும் நோண்டி நோண்டி கேட்டு இருப்பா ஆயா மாதிரி. நான் வந்து ஷாம் கூப்பிடலான்னு பாக்குறேன். ஷாமா பேர் நல்லா இருக்கே. அவங்க பாட்டி பேர் சொல்லுவாங்க, நீ ஒன்னும் சொல்ல தேவையில்ல. ஏந்திரு முதல்ல, நீங்க இந்த இடத்த காலி பண்ணு. ஏமா நீங்க தான் குழந்தை பார்க்கலாம் கூட்டு வந்தீங்க, இப்ப கிளம்ப சொல்றீங்க. குழந்தை கொஞ்ச நேரம் தூங்கட்டும், நீ அமக்கலமணி நிக்க ஏந்திரி. ஏக்கா வாணிய போன்னு சொல்ற. போ ஏதோ ப்ராஜெக்ட் இருக்குன்னு சொல்லி எங்க அக்கா கிட்ட, அதை போய் செய். அப்ப நீங்களும் வாங்க, பாட்டி டீ போட்டு தரணும் சொன்னீங்களே. வர நீ முதல்ல போ, வரேன் பின்னாடியே. என்ன முன்னாடி அமைச்சிட்டு நீங்க மட்டும் நல்லா கதை பேசிட்டு லேட்டா வரேன்னு பாக்குறீங்களா? கூடி உனக்கு தான் பைத்தியம் வளர்க்கு சொல்லல, போய் பாரு போ. என்ன விரட்டுறதே புரியா இருங்க. சரிக்கா நான் கிளம்புறேன், நாளைக்கு வந்து பாக்குறேன். சரி வணி, நாளைக்கு வா. ஓகேடா குட்டி பையா, பாய். போதும் கிளம்பு. சித்தி அம்மாவை சீக்கிரமா அனுப்பிச்சு விடுங்க. அனுப்புறேன். இந்த சதீஷ் பையன் நல்லா படிக்கிறேன்னா கொஞ்சம் பாத்துக்கோ. சேட்டை பண்ணா என்கிட்ட சொல்லு, நான் சாத்துறேன். சொல்லு சித்தி. குழந்தைக்கு சொட்டர் வேணாம் சொன்னோம். நல்லா குளிருதுல, இப்ப அப்பப்போ மழை பெய்யுத குளிருது. சொட்டர் போட்டாதான் குழந்தைங்க நல்லா அடக்கமா இருக்கும். சொட்டர் போடும் போது மேல சட்டை போட்டுட்டு அதுக்கு மேல சொட்டர் போடணும் சித்தி. அப்படியே சொட்டர் போட்டுனா குழந்தைக்கு ஒத்துக்காது. நல்லா சட்டையை போட்டுட்டு அதுக்கு மேலதான் சொட்டர் போடணும். வேணாம் சொன்னோம் சொட்டர். சரிங்க நீ. டே கண்ணா, அத்தை வரட்டமா? நீ நல்லா தூங்குன்னு அத்தை காலையில வந்து பாக்குறேன் உன்ன. கண்ணு பத்தியா செல்ல குட்டிக்கு கண்ணை போட்டு பாக்குதுமா. சதீஷ் மாதிரியே இருக்கு. சதீஷ் சின்ன குழந்தையா இருக்கும் போது இப்படிதான் இருப்பான். ஆமாக்கா சதீஷ் மாதிரியே தான் இருக்குது. குட்டி சதீஷ் ஆயுது, குட்டி செல்லம்மா. அம்மா பாக்குதுமா, முறைச்சு பாக்குது. சரி குழந்தைய பத்திரமா பாத்துக்கோ, நான் கிளம்புறேன்னு. சரிங்க நீ. அத்தா எங்க வீட்டுக்கு வாங்க அத்தை. வரேன்டி, எங்க குழந்தைய பாத்துக்கிறதுக்கு எனக்கு நேரம் சரியா இருக்குது. வந்தீங்கன்னா எங்க மாமியார் கூட பேசி இருப்பீங்கல்ல. வரேன் அப்புறமா வரேன். டீ போட்டு வை, கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். வாங்க போட்டு வைக்கிறேன். சரி ராதிகா நான் வரேன்டி. சரிக்கா, காலைல பால் வாங்க போகும்போது பரிணக்கா கிட்ட இருந்து அப்படியே முட்டையை வாங்கி கொடுத்துருந்தேன். அதான் சொல்லிட்டேடி ஏற்கனவே. சரி கோமதி. சொல்லுங்க அத்தை. என் மருமக கிட்ட சொல்லு, குழால குடம் போட்டு வைக்க சொல்லு. சொல்றேன் அத்தை. சரி நீ போட்டு வச்சியா குழால? லைன் போட்டு வச்சடியே? இல்ல அத்தை, போடணும். அக்கா கண்ணில் எவ்வளவு உஷாரா இருக்கிறா பாரு. ஏற்கனவே போய் குழால லைன்ல கொடுத்த. இப்போ வந்து என் மருமகளை போட்டுருவா. நீ 3வது 4வது வரப்போற. காலையில குடிக்க தண்ணி வேணும்ல, குழந்தை இருக்க வீட்டுக்கு. சமைக்கிறதுக்கு தண்ணி வேணும்ல, போய் குடத்தை போட்டு போ. இதை போறேன் அத்தை. பழைய குடம் உடச்சு எதுனா இந்த எடுத்து போய் போடு. புதுசு தூக்கி போய் போட்டுறாத என் மருமக மாதிரி. அப்படிதான் புது குடம் வாங்கினா அதை எடுத்து போயிட்டு லைன் போடுறேன்னு போட்டா அந்த குடத்தை எவ்வளோ தூக்கி போனாலும் தெரியல. இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. என் மருமக அவ்வளோ பொறுப்பானவ. அதாவது பிளாஸ்டிக் குடத்தோட போச்சு. எங்க அம்மா வீட்டில் கொடுத்த அந்த பித்தளை குடம் இருக்குது, அதை எடுத்து போய் போடுறேன்னு சொன்னான். நான் தான் பிடிங்க தூக்கி பண்ண மேலே போட்டு வச்சுக்கிறேன். அதை தூக்கி போய் எனக்கு குடம் லைனில் போறான்னு போட்டு அதை தொலைக்க போறான்னு தெரியல. இப்போ வாங்கிறதுக்கு போனால் 2000 3000 வரும் பொழுது அந்த குடம். அதை தூக்கிமே லைனில் போட போறேன்னு ஆடினு இருக்கா. அது சும்மா தூக்குனாலே அவ்வளோ வெயிட்டாக இருக்கும். இன்னும் தண்ணியோட தூக்குனா எவ்வளோ வெயிட்டாக இருக்கும் அந்த எருமைக்கு தெரிய மாட்டேது. ஏன்னா தண்ணி தூக்கி வர சொல்லிட்டு போட்டு உடைக்கிறதுக்கு ஆடினு இருக்கு. அதான் அவளுக்கு கல்லில் படாமல் கோணிவில் பையில போட்டு மேலே பண்ண மேலே போட்டு வச்சிடுறேன். கல்யாணத்துக்கு கொடுத்த பித்தளை பாத்திரம்லாம் அப்படியே மூட்டை கட்டி போட்டு வச்சிருக்கோம் மேலே. அதெல்லாம் எங்கே எட்ட ஆட முடியுது? புளி போட்டு தொலைங்கன்னா கை ரேகெல்லாம் தெரிஞ்சு போயிடும் போலகுது. அது பயந்து தூக்கி மேலே போட்டு வச்சிருக்கேன். நான் கூட இப்பெல்லாம் ஒரு பாத்திரமும் எவ்வளோ விலை விற்குது. பித்தளை பாத்திரம்லாம் வாங்குற மாதிரி இருக்கு. ஏதோ தீபாவளி பொங்கல் வந்துச்சுன்னா மட்டும் மரண மேலே இருந்து எடுத்து நல்லா புளி போட்டு விளக்கி காய வச்சு திரும்ப எடுத்து பண்ண மேலேயே வச்சிடறேன். அதெல்லாம் தினமும் ஆண்டு இருந்தால் வேலைக்கு ஆகுது. சோம்பேறி கழுதிங்களாச்சே. நாங்களாம் அந்த காலத்தில் பித்தளை பாத்திரத்தில் தான் சமைக்குவோம், பித்தளை பாத்திரத்தில் தான் ரசம் வைப்போம், பித்தளை பாத்திரம் குழம்பு வைப்போம், எல்லாமே அதில் தான் செய்வோம். அப்புறம் மண் சட்டியில் செய்வோம். இது 2த்துல தான் செய்வோம் மாற்றி. இப்போ இருக்கிறவங்க எங்கே செய்கிறாங்க? மண் சட்டியை மறந்துட்டாலுங்க, பித்தளை பாத்திரத்தையும் மறந்துட்டாலுங்க. பித்தளை பாத்திரம் ஈயம் பூசி தான் யூஸ் பண்ணுவோம். அவ்வளோ வாசனையாக இருக்க தெரியுமா சமைச்சா? இந்த காலத்தில் இருக்கவங்க புளி போட்டு தேய்க்கணும் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க பாத்திரத்தை. நாங்கள் சின்ன வயசுல இருக்கும்போது எங்கள் அம்மா வீட்டில் கூட பித்தளை பாத்திரத்தை தான் செய்வாங்க. தீபாவளி பொங்கல்லாம் வந்த பலகாரம்லாம். இப்போ எங்கள் அண்ணி வந்ததுலேருந்து அதுவும் ஒத்துக்கியம்மா பண்ண மேலே போட்டுச்சு எல்லாத்தையும் மூட்டை கட்டி. பித்தளை பாத்திரம்லாம் உணவு கண்ணில் படுறது கிடையாது. குழந்தைங்க தூங்க விடுறாங்களாமா 2 பேரும்.